இந்த வெத்தலையில வந்து ஒரு மை போட்டு பார்த்தோம்னா அங்க என்னென்ன நடக்குது, அவன் ஓடுறது, திருடின விஷயங்கள்லாம் தெரியும். உண்மையா அது உண்டுமா? ஓ, இன்னைக்கும் உண்டு. ஜாலா அது அது வந்து ஜாலம். அது இன்னைக்கும் உண்டு. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெத்தலையில அந்த மைய தடவிட்டு விளக்குல இப்படி வச்சோம்னா அது எல்லாமே நமக்கு தெரிய வரும். அங்க என்னென்ன நடந்தது? ஆமா, உண்மைதான் அது. இந்த மாதிரி எத்தனை மைகள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. அதாவது ஒருத்தவங்களை வந்து ஸ்தம்பிக்கணும் அப்படின்னா அவங்க தப்பு பண்றவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு. மாறணும்னா அழிக்கிறதுனா அவங்களை கொல்றதெல்லாம் கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வருது, ஒரு எதிரினால நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவனுடைய தொல்லை நீங்கும். அதுக்கு மாரணம் மை இருக்கு. ஸ்தம்பிக்கிறது, அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நமக்கு கெட்டது வரனா உடனே அதை தடை பண்றது ஸ்தம்பனமை இருக்கு. மோகனமை இருக்கு. மோகனமை அப்படின்னா ஆசைகள் அதிகமாக உருவாக்கக்கூடிய விஷயம். கணவன் மனைவிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம், தொழிலுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ராஜ விஷய மை இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து மையில நிறைய இருக்கு. ஒரு காலத்துல வந்து ஒரு நேரத்துல அப்படின்னு சொல்லலாம் இந்த கருங்காலி மாலை சரியான ஃபேமஸ். திரும்புற பக்கம் எல்லாம் எல்லார் கழுத்துலயும் பார்க்க முடிஞ்சது. செலிபிரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்புற பக்கம் எல்லாருமே வந்து கருங்காலி மாலை அப்படின்னு ஓடிட்டு இருந்தாங்க. இப்ப திரும்புற பக்கம் எல்லாம் இந்த வசிய மை அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே நான் ஒரு புக்கு படிக்கும் போது ஒரு டப்பா மை செய்யறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் ஆகும். ஆயிரக்கணக்கான மூலிகைகளை அதுல வந்து வித்திடணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு படிச்சிருந்தேன். ஆனா இப்போ திரும்புற பக்கம் எல்லாம் நிறைய பேர் மை விற்கிறாங்க. அந்த மைகள் எல்லாம் வந்து பயன்படுத்தினா அதே பலன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது வந்து உண்மையா ஆன்மீகத்துல உள்ளவங்களுக்கு நான் சொல்லல, ஃபேக்கா இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன். கடையில வந்து பாத்தீங்கன்னா அரகஜா வைக்கிது. அந்த அரகஜாவை மையின்னு சொல்லி அர்த்தர் ஊத்தி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அரகஜாவும் மை தானே மேம்? இல்லையா? அரகஜா வந்து மை கிடையாது. ஓ, அரகஜா வந்து எப்படி சொல்றதுன்னா நமக்கு ஒரு தெய்வத்துங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வச்சு வழிபடுறது ஒண்ணு. அதுவுமே வசியத்தன்மை உள்ளதுதான். ஆனா அது மைக்கு கிடையாது.